அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்கு. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமா லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் தொழிலையும் சரி, செய்யக்கூடிய வியாபாரத்திலையும் சரி, 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதால கடினமான உழைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்க போகுது. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறதால உழைப்பு சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அடுத்தவர்களை நம்பி எந்த விதமான பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரலாம், இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. கடினமா உழைக்கிறோமே, அதுக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அடிக்கடி மன வருத்தம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது முழு பங்களிப்பையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த மாதத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையில் ஒரு சில குறுக்கீடுகள் அப்படிங்கிறது தருவாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அவர்களை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். உங்களுடைய தொழில் கூட்டாளிகளோடு இருக்கின்ற உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. வெளிநாட்டு ஆர்டர்கள் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கும் உங்களுடைய தொழில் பார்ட்னருக்கும் இடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுமே 2ஆம் வீட்டில் அமர்றாங்க. அதனால மாணவர்களுக்கெல்லாம் படிப்பது மட்டுமின்றி மற்ற வேலைகளிலும் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. இந்த மாதத்தில் விளையாட்டு துறையிலையும் நீங்கள் பங்கு பெற்றீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பள்ளியில் நடைபெறக்கூடிய பேச்சு போட்டியாக இருக்கட்டும், ஓவிய போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, பொது அறிவு போட்டி, இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிறது பாராட்டக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான களம் கிடைக்கும் போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். 2ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் இதோடு சேர்ந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறதால குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையெல்லாம் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள்ல விவாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. அத்தகைய சூழ்நிலை எந்த ஒரு அடியையும் நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது மிக மிக கவனமா வைக்கிறது தான் நல்லது. காதல் உறவுகளுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான மாதம். அன்புக்குரியவரோட உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய காதல் உறவு இந்த மாதத்துல திருமண உறவா மாறலாம். இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்திலலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட பங்கு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அவருடைய கருத்துக்கு நீங்க மதிப்பளிப்பீங்க. அவர்களோட ஆலோசனையால வீட்டுல அவர்களோட ஆலோசனையும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளாதார நிதியை மேம்படுத்த உதவும் உங்களுக்கு. ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. மேசராசிக்காரர்களுக்கு ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். செலவு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்படிங்கிறதால கையில் இருக்கக்கூடிய பணம் கரைய தொடங்கலாம். உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கறதால ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும். உடற்பயிற்சி, யோகா செய்வதிலெல்லாம் அதிக கவனத்தை செலுத்துவீங்க மேசராசிக்காரர்கள் எல்லாருமே. இந்த மாதம் உங்களுடைய புகழுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது உண்டு. மீசராசிக்காரர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையோடு செயல்பட முயற்சி செய்வீங்க. அதிகமாக
குடும்ப விஷயங்கள்லையும் சரி, குழந்தைகள் மீதும் சரி அதிக கவனமும் அக்கறையோடும் இருப்பீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்க போகுது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோடு இருந்துட்டு வந்த உறவு இந்த மாதத்தில் சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் காரணமாக அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். ரியல் எஸ்டேட் விஷயங்களெல்லாம் முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் வருமானமும் உயரும். உங்களுக்கு உத்தியோகத்திலலாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். உங்களுடைய முறையான தூக்கம் அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலலாம் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க எல்லா காரியத்திலையுமே. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் ஈகோ போன்ற பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சி கொள்ளுங்க. குடும்பத்திலெல்லாம் இந்த மாதம் நிதிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா கணிசமாக தான் உயரும். உங்களுக்கு குடும்பத்தோடு வெளிநாடு சுற்றுலா சென்று வருவதால் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்காகவும் சரி, குடும்பத்திற்காகவும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். மருத்துவ சிகிச்சை சார்ந்த செலவுகளும் ஒரு சில காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாத செலவு அப்படிங்கிறது இந்த மாத செலவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய கட்டுக்குள்ளே தான் இருக்கும். உத்தியோகத்தில் சில குழப்பம் அப்படிங்கிறது இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையும் சமாளிப்பீங்க மேசராசிக்காரர்கள். உத்தியோக சம்பந்தமான விஷயத்துலலாம் அதிக நிபுணர்களோட ஆலோசனை அப்படிங்கிறதே கேட்கணும். நீங்கள் இந்த மாதம் பெண் பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணி நிமித்தமாக பயணம்லாம் சென்று வருவீங்க. பணியிடத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. தொழிலில் புதுமையான விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது சிறப்பாக இருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி புது புது ஐடியாக்களை நீங்கள் விநியோகப்படுத்தும் பொழுது சற்று யோசித்து செயல்பட வேண்டியிருக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். இது வரைக்கும் தொழில் சந்தித்து வந்த நஷ்டங்கள்லாம் இனிமேல் லாபமாக மாறப்போகுது. கூட்டாளிகள்லாம் தொழிலில் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவாங்க. தொழிலில் வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைச்சி முடிப்பீங்க. ஆரம்பத்தில் தொழிலில் சில போராட்டங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உயரும். ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். அப்படின்னாலும் உடல் வெப்பநிலை காரணமாக ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில குறைபாடு அப்படிங்கிறது வரலாம். பிபி சுகர் இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து அதை கண்காணிச்சுக்கிறது நல்லது. தேவையற்ற பதட்டம், தேவையற்ற பயணங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கணும். மாணவர்களாம் கல்வி விஷயத்தில் பலவிதமான மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்களுக்கு மாணவர்கள்லாம் தன்னம்பிக்கையோடு செயல்படணும். முறையான தூக்கம், முறையான உடற்பயிற்சி இதையெல்லாம் சிறு வயதிலிருந்தே நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் ஞாபக சக்தியையும் அதிகமாக நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும். உங்களால் மனதை ஒருமுகப்படுத்தும் திறனும் கவனிக்கும் திறனும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஆசிரியர்களோட நல்ல வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும். அதற்குண்டான முயற்சியை கடுமையாக செய்துட்டு வரணும். மேசராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்துட்டு காக்கைக்கு சிறு அன்னத்தை வச்சுட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குனீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.